தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். தமிழ் ஜிகே ஆல்ரெடி போட்டாச்சு. அடுத்து மேக்ஸ் போட்டோம்னா அடுத்தது உங்களுக்கு உங்கள் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கூகுள் ஷீட்டில் மறக்காமல் என்டர் பண்ணிடுங்க. சரிங்களா? மேக்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரிங்களா? ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கங்க. இப்போ ஈஸியான வேல்யூவா, இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு என்னது? லென்த் இன்ட்டு பிரெத்து. ஈஸியாக நீங்கள் 2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்க. 2 × 2 = இதோட பரப்பளவு 4. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும் போதுங்கிறான். அப்போ 2 மடங்கு பண்ணிங்க என்ன ஆகும்? 2 என்ன ஆகும்? 4. அப்போ 4 × 4 = 16. சரிங்களா? அப்போது எத்தனை மடங்கு ஆகிருக்குது? நார்மலாக பாருங்கள், நார்மலாக 2 இருக்கிறப்போ 4ன்னு வந்தது. அது 2 மடங்காக நம்ம நீளம் அகலத்தை எடுக்கும்போது பரப்பளவு 16 இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ எத்தனை மடங்கு? 4 16க்கு எத்தனை மடங்கு? 4 மடங்கு. 4 16. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 மடங்கு. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பிரதிட்டும் போடலாம். நீளத்துக்கு பதிலாக 2 × நீளம், அகலத்துக்கு பதிலாக 2 × அகலம்னு போட்டும் போடலாம். பட் ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூ பிரதிடுங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது வந்து அது என்ன கண்டிஷன் அந்த வேல்யூ பிரதிட்டிங்க அப்படின்னா நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்கு அதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு சுற்றளவு கண்டிருப்போம். சதுரத்தின் சுற்றளவு 4a 40 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், பக்கம் 3 மடங்கு ஆகுது. அப்போ 10ங்கிறது என்ன ஆகுது? 30 ஆகுது. 10ங்கிறது 30 ஆயிடுது. அப்போ புதிய சதுரம் பார்த்தீங்கன்னா 4 × a = 30 இல்லையா? அப்போ 4 × 30 120. அப்போ 40க்கும் 120க்கும் எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து ரெண்டாவது ஆன்சர் ஆப்ஷன் டி 3. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள எத்தனை சதுரம் உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை சதுரம் எத்தனை முக்காணம் அப்படின்னா நீங்கள் வந்து பரப்பளவு வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற செவ்வகத்தோட பரப்பளவு லென்த் இன்ட்டு பிரெத்து 40 20 80 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிற சதுரம் எத்தனை சதுரம் கேட்டுறாங்களா? அப்போ ஒரு சதுரத்துக்கு எத்தனை பரப்பளவு தேவை கண்டுபிடிக்கணும். அப்போ சதுரத்தின் பரப்பளவு a². அப்போ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து வேணும். சரிங்களா? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஒரு சதுரத்துக்கு. அப்போ கொடுத்துருக்கிற மொத்த பரப்பளவுக்கும் எத்தனை சதுரம் அப்படிங்கிறது எப்படி? 800 / 100ன்னு போட்டிங்கன்னா எத்தனை சதுரம் போடலாம்? 8 சதுரம் வரையலாம். அவ்வளோதான். அடுத்து 4. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. இணைகரத்தோட பரப்பளவு என்ன? பிரெத் இன்ட்டு ஹைட். என்ன சொல்கிறான்? அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல 3 மடங்குங்கிறான். அப்போ b = அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ 3 × h. உயரத்தை 3ஆல் பெருக்குன்னா அதுதான் அடிப்பக்கங்கிறான். அப்போ அதை நம்ம இதில் பிரதிடுறோம். 3h × h. அப்போ h என்ன கொடுத்துருக்கான்? 8 சென்டிமீட்டர். அப்போ 3 × 8 = 64. அப்போ 3 × 64 பெருக்கணும்னா ஆன்சர் 192. ஆப்ஷன் பி 192 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 5வது கேள்வி, 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்க அளவு. இந்த ஏரியாவை பொறுத்தளவு நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருங்க. அதை வச்சு ஈஸியாக பிரதிட்டு போட்டலாம். இணையத்தின் பரப்பளவு b × h. பரப்பளவு கொடுத்துட்டான் 52. பிரெத்து கொடுக்கல, ஹைட்டு 4 கொடுத்துருக்கான். அப்போ b = 52/4 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. 6. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் சதுர சாஞ்சிருந்தா சாய் சதுரம். அவ்வளோதான். சரிங்களா? இதில் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. 7.
பரப்பளவு 122 சென்டிமீட்டர் மற்றும் மூலைவிட்ட அளவு டி கொடுத்துருக்காங்க. 92 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு இன்னொரு ஃபார்முலா என்னது? ஆஃப் D1 D2. இதில் ஒரு பரப்பளவு 122 கொடுத்தாங்க, D1 கொடுத்துட்டாங்க, D2 மட்டும் கொடுக்கல. அப்போ D2 வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த கொண்டு போகணும். சால்வ் பண்ணால் ஆப்ஷன் பி 8 சென்டிமீட்டர். 8 பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம். சாய் சதுரத்துக்கு பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா, BH1 D1 D2 சரிங்களா. சாய் சதுரத்தின் பரப்பளவு 96 சதுர கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் சரிங்களா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பக்க அளவு, அதாவது அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுக்கல, உயரம் கேட்குறாங்க. அப்போ உயரத்தை வச்சுக்கிட்டு பரப்பளவு அடிப்பக்கம் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 4 மீட்டர். ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசிக் சம்மு. அடுத்த வாரம் இதே சாப்டரில் அட்வான்ஸ்டு சம்ஸ்லாம் வரும். 9 ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு இரு சம பக்க சரிவகம். 10 ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர். D1 D2 கூட்டினா 24 மீட்டர். பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்டத்தின் அளவை போல் 3 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? பெரிய மூலைவிட்டத்தையும் D1ஐயும் D2வையும் கூட்டினா 24 மீட்டருங்கிறான். பெரிய மூலைவிட்டத்தை வந்து என்ன சொல்கிறான்? சிறிய மூலைவிட்டத்தில் 3 மடங்கு அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இது x அப்படின்னா அது 3x. அப்போ x + 3x = 24. சால்வ் பண்ணுமா? x = 6. இப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு பண்ணிக்கிறோம். ஆஃப் D1 D2. ஆஃப் ஒரு D1 6 இருந்தால் இன்னொரு D1 என்னவாக இருக்கும்? 3 18 இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 54 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இந்த மதிப்பெண் இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கப்புறம் உங்கள் மார்க்கை அப்லோட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.